இது பாருங்க வெங்காயம் கட் பண்ணியாச்சு, தக்காளி கட் பண்ணி வச்சது, கொஞ்சம் கறி பத்தா வச்சது, பீன்ஸ் வச்சது கட் பண்ணி, அப்போது காலிஃப்ளவர், காஜர், உருளைக்கிழங்கு, காஜர் எல்லாம் கட் பண்ணி வச்சது. பிரியாணி செய்கிறதுக்காக இது பாருங்க ஆயில் போடுறாங்க. இதோ நல்லா ஆயில் நினைக்கிறேன். இவங்க பாருங்க மாஸ்டர் இருக்கிறாங்க. ஆனால் இது என்ன மாஸ்டர் சொல்கிறது, கட்டிங் மாஸ்டர். இங்கே சமையல் செய்கிறதுக்கு மாஸ்டர் பாருங்க இப்படி இருக்காங்க. மூஞ்சி கொஞ்சம் கட்டுக்கப்பா. இது பாருங்க, இது ஓனர் இருக்கிறாங்க பாருங்க எப்படி உட்காந்துங்க இருக்கிறாங்க. இது பாருங்க என்ன போட்டு இருக்காங்க. இது பாருங்க பச்சை மிளகாய் எப்படி கட் பண்ணுறாங்க, நீட்டாக அப்படியே நீட்டாக இருக்கே. 1 vs 2 பண்ணிட்டு இருக்காங்க. இதோ பாருங்க பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன போடுறாங்க, லவங்கு, தால்ச்சினி, பட்டை. இது பாருங்க கறி பத்தை இதில் ஆட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா பார்க்கலாம். இதை பாருங்க வெங்காயம் ஆட் பண்ணுறாங்க. அடுத்து உருளை வெங்காயம் ஆட் பண்ணுறாங்க. இது பாருங்க கொத்தமல்லி விட்டுறாங்க. எவ்வளோ சின்னதாக நைஸாக கட் பண்ணுறாங்க. இது பாருங்க எப்படி கட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஸ்பீடாக. இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ண தெரியுதா? யாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதோ பாருங்க எனக்கு குப்பை தூக்குன்னு சொல்கிறாங்க. குப்பை நான் எடுத்து எங்கே போட்டது எனக்கு உண்மை புரிய மாட்டேங்குது. இது பாருங்க வெங்காயம் நாங்கள் போட்டது காய் எல்லாமே எப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் சாஃப்டாக ஆயிடுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் கலர் வரணும், ரெட் கலர் ஆயிடுச்சுன்னா அப்படியே இதில் அரிசி, அப்போது தக்காளி. இது பாருங்க என்ன காய் போட்டாங்க, பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், அப்போது உருளைக்கிழங்கும், இது எல்லா காய் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது எல்லாம் இதில் ஆட் பண்ணுவாங்க.